வணக்கம் நண்பர்களே. இன்று உலகின் வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் பயன்படுத்தும் 8 ப்ரூவன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலம் 12% முதல் 200% வரை ரிட்டர்ன் பெற வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பிகின்னர் ஆகஸ்ட் இருந்தாலும் அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டர் ஆகஸ்ட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி பை த டிப். ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக் தற்காலிகமாக 5% முதல் 20% வரை விழுந்தால் வாங்குவதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. உதாரணமாக ரிலையன்ஸ், HDFC பேங்க் போன்ற பெரிய நிறுவனங்கள் சந்தை பயத்தால் கீழே வந்தால் வாங்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பிகின்னர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 20% முதல் 35% வரை கிடைக்கலாம். ஒரு பங்கு தனது 52 வார உச்ச விலையை பிரேக் அவுட் செய்தால் பெரிய அப்ட்ரெண்ட் தொடங்க வாய்ப்பு அதிகம். Strategy Trend Following Method. வால்யூம் அதிகரித்து பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி எடுக்கலாம். ஹோல்ட் டைம் 3 முதல் 6 மாதங்கள். 50 நாள் மூவிங் ஆவரேஜ். 200 நாள் மூவிங் ஆவரேஜ் ஐ மேலே கிராஸ் செய்தால் அதனை கோல்டன் கிராஸ் என்கிறோம். Long Term Bullish Signal. இந்த சிக்னல் வந்த பிறகு பல பெரிய ஸ்டாக்ஸ் நீண்ட கால அப்ட்ரெண்ட் தொடங்கியுள்ளன. வேல்யூ இன்வெஸ்டிங் என்பது வாரன் பஃபெட் பயன்படுத்தும் புகழ்பெற்ற ஸ்ட்ராட்டஜி. நல்ல நிறுவனங்களை டிஸ்கவுண்டில் வாங்கி பல வருடங்கள் வைத்திருப்பது. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுமை உள்ளவர்களுக்கு மிகவும் சிறந்தது. மாதம் தோறும் இண்டெக்ஸில் சிப் செய்வது மிகவும் எளிய வெல்த் பில்டிங் மெத்தட். நிஃப்டி 50 அல்லது SP 500 போன்ற இண்டெக்ஸ்களில் முதலீடு செய்தால் நீண்ட காலத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிஸ்க் குறைவு, ஸ்ட்ரெஸ் குறைவு. வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கும் பங்குகளை தேர்வு செய்து ட்ரெண்ட் இருக்கும் வரை ஹோல்ட் செய்வது மொமெண்டம் ட்ரேடிங். ஸ்டாப் லாஸ் மிகவும் முக்கியம். ரிட்டர்ன் அதிகம் கிடைக்கலாம், ஆனால் ரிஸ்க் கூட அதிகம். William O'Neill Cancelin Method. ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ், சேல்ஸ் growth, மார்க்கெட் லீடர்ஷிப் போன்ற 7 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஸ்டாக்ஸ் தேர்வு செய்யப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி மூலம் பல மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் டிவிடெண்ட் உயர்த்தும் நிறுவனங்களில் முதலீடு செய்வது டிவிடெண்ட் growth ஸ்ட்ராட்டஜி. விப்ரோ, ITC போன்ற நிறுவனங்கள் இதற்கு உதாரணம். பாசிவ் இன்கம் உருவாக்க விரும்புபவர்களுக்கு சிறந்த ஸ்ட்ராட்டஜி. UI Beginner Friendly. பை த டிப், சிப் ஓ இண்டெக்ஸ், டிவிடெண்ட் growth. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் மொமெண்டம் ட்ரேடிங் அல்லது கேன்சலிங் பயன்படுத்தலாம். உங்கள் இலக்கு 1 கோடி ரூபாய் என்றால் கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம்.